பின்பு அவர் பன்னீர் வரையும் தம்மிடத்தில் அழைத்து, இதோ எருசலேமுக்குப் போகிறோம், மனுஷகுமாரனை குறித்து தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜீசஸ் த கிங் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இந்த லெந்து கால சிறப்பு கூடுகைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். எத்தனை ஆண்டு காலமாக நீங்கள் இதில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள், பலன் பெற்றிருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலேயும் இனிமேல் அறிவாய், இயேசுவை பற்றி இனிமேல் அறிவாய் என்ற தலைப்பின் கீழ் உங்களோடு சுருக்கமாக கர்த்தருடைய வார்த்தையை சொல்வதற்கு மகிழ்ச்சி அடைகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடுறோம். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்க வேண்டிய தேவன் எங்களுக்காக மனுட அவதாரம் எடுத்து இந்த பூமிக்கு வந்து பாடுகளை சகித்து துக்கங்களை சுமந்து நீர் எங்களோடு அளவளாவி ஊழியத்தை நிறைவேற்றி இப்பொழுது பரலோகத்தில் வீட்டு இருக்கிற தேவன் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இப்பொழுது நீ சொன்ன வார்த்தைகளை நாங்கள் நினைக்கிறோம். பேசுக நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் உங்களிலிருந்து பேசுவேன் என்று சொன்னீர். ஊழியக்காரனை முற்றிலுமாய் மறைத்து பரிசுத்தாவினர் பேச நாங்கள் கேட்க உதவி தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். நன்றி. தொடர்ந்து நீங்கள் இந்த நிகழ்ச்சிகளை பாருங்கள். உங்களோடு கூட சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். இந்த நாளின் தலைப்பை சொன்னேன். அதாவது இப்பொழுது நீ அறிய மாட்டாய், இனிமேல் அறிவாய். எதை அறிவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? இயேசு இந்த பூலோகத்திற்கு என்ன நோக்கத்தோடு வந்தார் என்பதை இனிமேல் நீ அறிவாய் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். வாசிக்கிறேன் பாருங்கள். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, நான் செய்கிறது இன்னதென்று நீ இப்பொழுது அறியாய், இனிமேல் அறிவாய். நான் என்ன செய்கிறேங்கிறத உனக்கு இப்போ தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஏன்னா அவர் ஞானிகளுக்கு மறைத்து பாலருக்கு வெளிப்படுத்துகிற தேவன், ஞானிகளுக்கு மறைத்து பாலருக்கு வெளிப்படுத்துகிற கர்த்தர் அவர். அவர் சொல்கிறார், நான் என்ன நோக்கத்தோடு இந்த பூலோகத்துக்கு வந்தேன். அவங்க என்ன நினச்சாங்க அப்படின்னா, இயேசு வந்து எல்லாருக்கும் உணவளிக்கிறார், ஊழியம் செய்கிறாரு, அற்புதம் செய்கிறார், ராஜாவாய் வருவார் என்று நினைத்து, ராஜாவாக வந்தால் நம்ம எல்லோரும் மந்திரியாக உட்கார்ந்துட்டு நல்லா இஸ்ரவேல் தேசத்தை ஆட்சி பண்ணலாம் என்று நினைத்து கொண்டு தான் இருந்தார்கள். அதனால் என்னுடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது என்னுடைய ஒரு மகனை வலது பக்கத்தில் ஒரு மகனை இடது பக்கத்தில் இருக்க வேண்டும் ஒரு அம்மா சொன்னாங்க. அவர் சொன்னார், அது என் சித்தம் அல்ல, அது பிதாவினுடைய சித்தம் அப்படி சொன்னார். அதனால் இது எதை குறிக்கிறது என்றால், இயேசுவை அவங்க ஒரு சாதாரணமான மனிதனாகத்தான் பார்த்தனர். ஆனால் யோவான் 8:40 சத்தியம் சொன்ன மனிதனாக என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னேன். நான் மனிதனாகி என்னை அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் தேவனே தன்னை மனிதன் என்று சொல்கிறார். மனிதனாகி என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள் அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு, நீ தேவனால் உண்டாயிருக்கிறீர்களா? பேதுரு வந்து கேட்குறாரு, ஆண்டவரே நீர் யார்? ஆண்டவர் கேட்குறார், நான் யாருன்னு சொல்ல முடியுமா? சொல்லலாம். நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படி சொன்ன உடனே, இது மாம்சம் ரத்தம் உனக்கு வெளிப்படுத்தலை, பரலோகத்துக்கு தேவன் தான் இதை உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அதனால் நான் தேவன் என்பதை இந்த பூலோகத்திற்கு அறிவிக்க வேண்டும் அப்படி சொன்ன தேவன். இன்னும் அடுத்து ஒரு சம்பவம் நடக்குது. அது என்ன சம்பவம் அப்படின்னா, எருசலேம் நகரத்தார் அதை அவருடைய வருகையை ஏற்றுக்கொள்ளவில்லை. எருசலேம் நகரத்தார். அப்போ சீசர்லாம் கேட்டாங்க. அவங்க கேட்டாங்க, என்ன கேட்டாங்க அப்படின்னா, ஆண்டவர் சொன்னார், நான் இந்த பூலோகத்தை விட்டு போய்விடுவேன், உங்களை விட்டு போய் என்னன்னா எருசலேமுக்கு நம்ம போகிறோம், அங்கே என்னை அடித்து துன்பப்படுத்தி என்னை கொலை செய்வார்கள், 3ஆம் நாளில் உயிரை இழந்திருப்பேன் சொன்ன. சீசர் எல்லாருக்கும் வருத்தம்.
என்ன இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பேதுரு தனியாக கூப்பிட்டு ஆண்டவர்கிட்ட சொல்கிறார், ஆண்டவரே இது நமக்கு நேரிடக்கூடாது. ஆண்டவர் உடனே சொல்கிறார், அப்பாலே போய் பேதுருவேன்னு சொல்லலை, அப்பாலே போய் சாத்தானே, சாத்தான் தான் உன்னை இப்படி பேச சொல்கிறாங்க. நான் வந்த நோக்கம் பாவில ரட்சிக்கத்தான் பூலோகத்திற்கு வந்தேன். ஆனால் நீ இன்னும் ஆவி உள்ள என்பதை அதட்டி மனுஷகுமாரன் ஜீவனை அழிக்க அல்ல ரட்சிக்கிறதுக்கே வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 9:54 இன்னும் ஆவி உள்ளவர்கள், உன் ஆவி என்ன ஆவி? கிறிஸ்துவின் ஆவியா அல்லது உலகத்தின் ஆவியா அல்லது தேவனுடைய ஆவியா தெரியல. அப்படி கடைசி வரைக்கும் தான் ஒரு தேவகுமாரன் என்பதைத்தான் அவர் வெளிப்படுத்தினார். ஏன் அப்படின்னா கெத்செமனே தோட்டத்தில் இல்லை அவர் வெட்டும்போது வேலைக்காரனை வலது காதாரை வெட்டினான். அந்த நேரத்தில் சுஸ்தப்படுத்துகிறார். அதான் கடைசி குணமாக்குதல். அந்த நேரத்தை சுஸ்தப்படுத்த அவன் யோசித்திருக்கலாம் அவங்க, ஆனால் யோசிக்கலை. அவங்க என்ன செய்கிறாங்க, காதை தொட்டு சுஸ்தப்படுத்தின உடனே அவங்களுக்கு அப்போ புரியலை. ஆனால் அவர் உயிரோடு எழுந்த பிற்பாடு ஒரு விருந்து நடக்கு, பஸ்கா பண்டிகை நடக்கு. அந்த விருந்தில் அப்பத்தை பிற்கையில் அவருடைய கண்களை திறந்தார். கண்கள் திறக்கப்படுகிறது. எப்போ ஒரு மனிதனுடைய கண் திறக்கப்படுகிறதோ, ஞானக்கண், 2 கண்ணாலும் பார்த்தார். அகக்கண் முகக்கண். இவங்களுக்கு முகக்கண் நல்லா இருந்தது, அகக்கண் இல்லை. அதனால் அவங்க முகக்கண்ணை பார்த்துட்டு, முகக்கண் கொண்டு பார்ப்பவர் மூடர்கள்னு சொல்கிறாங்க. காதை தொட்டு சுஸ்தப்படுத்தி விட்டு கண்கள் திறக்கப்பட்டுன்னு அவர் அறிந்தார்கள். இவர் கடவுள் இல்லையா, அவர் பூமியில் இருக்கும்போது சொன்னதெல்லாம் அப்போ நினைவு கூர்ந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மனுஷகுமாரன் பாவியுடைய கையில் ஒப்பு கொடுக்கப்படவும் 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பப்படவும் தான் சொன்னதை நினைவு கூர்ந்தார்கள். அவரை பற்றிய அறிய வேண்டுமான சில கருத்துக்களை உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். முதல்ல சொல்கிறார் பாருங்க, முதலாவது குறிப்பு என்ன அப்படின்னா, இயேசு இனிமேல் அறிவாய், நான் என்ன செய்ய போகிறேன், நான் எதுக்கு வந்தேன், ஏன் பிறந்தேங்கிறத இனிமேத்தான் நீ அறிய முடியும். நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உனக்கு வெளிப்படுத்தப்பட மாட்டாது. ஏன்னா ஞானிகளுக்கு மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்துகிற தேவன். ஞானின்னு சொல்லி வருவோம் பார்த்தீங்களா, அவங்க வெளிப்படுத்துறது இல்லை, பாலகருக்கு வெளிப்படுத்துகிற கர்த்தர். அதனால தான் அவர் சொல்கிறார் இனிமேல் அறிவாய்ங்கிறதுல. லூக்கா 23:34 பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள். இவர் அடித்து கொண்டுவிட்டா பிரச்சனை முடிஞ்சுது, நாம் ரோம ராஜ்யத்தோடு சேர்ந்துக்கிட்டு மந்திரி ஆயிடலாம் அப்படிலாம் நினச்சிருக்காங்க. அப்படி இல்லை. அப்போ அவருடைய கண்கள், அதாவது லூக்கா 24:16 அவர் இன்னாரென்று அறியாதபடியே அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. கண் மறைச்சாச்சு, அதனால் யாரும் தெரியல. அவர் சொல்கிறாரு, எப்பா என்னை அடிக்க வராங்கல்ல, நான் இப்போ கூப்பிட்டோம்னா ஆயிரக்கணக்கான தூதர்கள் வருவாங்க, அது தெய்வ சித்தம் இல்லை. நான் அடி வாங்கணும், நான் வாங்கணும், சாகணும், மரணம் சிலுவையில் அறையப்படணும், உயிரோடு எழுந்திருக்கணும், இதுதான் எனக்கு அழைப்பு அப்படி சொல்லிட்டு மத்தேயு 9:13 மனம் திரும்ப அழைக்க வந்தேன். நான் எதுக்கு வந்தேன் அப்படின்னா, பாவிகளையே மனம் திரும்ப அழைக்க வந்தேன். தெர்மோமீட்டரை வச்ச உடனே வரிசையில் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. இவர் 24 ஆளாக உட்காந்துருக்காரு. அப்போ அவர் டாக்டருக்கு நண்பர் 24 ஆளாக உட்காந்துருக்காரு. அவர் டேர்ன் வந்த உடனே அந்த தெர்மோமீட்டரை எடுத்துட்டான். அவ்வளோ நேரம் வரைக்கும் அவர் வாயிலே வச்சுருக்காரு. அப்போ சொன்னார், என்னப்பா நீ வெயிட் பண்ணிகிட்டு இருந்தியா, நீ நேரம் உள்ளே வந்த வேண்டியதானே. இல்லையா, நான் உங்களுக்கு கல்யாண கார்டு தான் கொடுக்க வந்தேன். இவங்க என்னை பேசணுன்னு நினச்சிக்கிட்டு பேச பேசாத அப்படின்ட்டாங்க. நான் பேசலை, நான் யாருங்கிறது இவங்களுக்கு தெரியல. நான் யார் இனிமேல் அறிவாய், யார் இவங்களுக்கு நான் யாருங்க தெரியல. கம்பவுண்டர் கூட சத்தம் போட்டிருக்காரு, கடிந்து கொண்டு இருக்கிறார். அப்போ அழைக்க வந்த நோக்கம் ஒரு கல்யாண வீடு மாதிரி இருக்குது, சாதாரண இல்லை. அது மட்டும் இல்லை, பூமியில் அக்கினி போட வந்தேன். நான் யார், எதுக்கு வந்தேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியல இல்லையா. உயிரோடு எழுந்த பிற்பாடு அதுக்கு முன்னாடி ஒரு அப்பத்தை பிற்கிறார். பஸ்கா பண்டிகை நடத்தும்போது அவருடைய கண்கள் திறக்கப்படுகிறது. ஏனென்றால் திறக்கப்பட்ட பிற்பாடு தான் இயேசுங்கிறது அறிய முடியுது.
இன்றைக்கும் இந்த உலகத்தாருடைய கண்கள் வந்து மூடப்பட்டிருக்கிறது. அவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. மூடப்பட்டிருக்கிற கண்ணை திறக்கணும். திறந்தால் தான் இயேசு யார் அப்படின்னு அறிய முடியும். அன்புக்குரியவர்களே, இந்த தொலைக்காட்சி நேயர்களே, உங்களை பார்த்து உங்களுக்கு தெரியுமா இயேசு யாருன்னு? அநேக சபையில் இயேசுவை ஒரு விக்கிரகம் மாதிரி தான் வச்சுருக்காங்க. வியாபார ஸ்தலத்தில் இயேசு, புத்தர், காந்தி இவங்களெல்லாம் சேர்த்தே போட்டு வச்சுருப்பாங்க. அது தெரியல, இயேசு யாருன்னு தெரியல. நம்ம இயேசு தெரியல, நம்முடைய கண்கள் திறக்கப்படணும். அவரே சொல்கிறார், நான் உங்களை அழைத்து போக வந்தேன். சும்மா அழைக்கலை. ஒவ்வொரு விசுவாசியும் சாதாரணமான ஆள் அல்ல, சரியான பணக்காரங்க. எப்படின்னா, இயேசு மனம் திரும்புவதற்கு அழைக்கும்போது திருமண அழைப்பு மாதிரி தான் அழைக்கிறார். திருமண அழைப்பு மாதிரி தான். எதிர் சேவை கொண்டு எதிர் சேவை செய்து அழைக்கிறார். அவங்களுக்கு வஸ்திரம், மோதிரம், புத்தாடை கட்டி தான் அவங்கள கூப்பிடுறாரு. உள்ள வாப்பா, விருந்து சாப்பிடுங்க அப்படி சொல்கிறார். அப்போ பூமியிலே அக்கினி போட வந்தேன். அக்கினி போட்ட பிற்பாடு தான் தீய சக்தியில் அழிக்கப்பட்டு இவர்கள் இயேசுவை அறிந்தார்கள். அதுவரை இயேசு அறியலை. இயேசுன்னார் பக்கத்து தான் இருந்தார். தெரியல இயேசு யாருன்னு தெரியல. அவர் என்ன செய்வார்னு தெரியல. அவர் மனம் திரும்ப அழைக்க வந்தாரா அப்படின்னு அவனுக்கு புரியலை. உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். இயேசு உங்களை மனம் திரும்ப அழைக்க வந்தேன். சும்மா கோயிலுக்கு வாப்பா அப்படின்னு சொல்லலை. இப்போ மற்ற மார்க்கத்தில் பார்த்தீங்கன்னா, கடவுள் விக்கிரத்தை நோக்கி இப்படி கும்பிடும், அவ்வளோதான். அதுதான் தரிசனை. அது ஒரு செகண்டு தான். அது பின்னால் வரும் தள்ளி விட்டுரும். நம்ம ஆண்டவர் அப்படி இல்லை. மணிக்கணக்காக நம்மோடு பேசுகிறவர், காலம் முழுது நம்மோடு கூட இருக்கிறவர். அது யார் நம்ம அறிஞ்சிக்கிட்டோம்னா நம்ம தேடி போயிடும், அவர் உடனே வந்துடுவார். 2வது குறிப்பு சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கிறவும் அது பரிபூரணப்படும் வந்தேன். அப்போ ஜீவன்னா யார் அப்படின்னு என்னது அப்படின்னு கேட்டால், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் உயிர். எதிர்ந்தோட்டத்தில் மண் எடுத்து மனுஷனை உருவாக்கி நாசியில் ஊதுறாரு. உடனே அவன் மனுஷன் ஆயிடுறான். உயிர் வந்துடுது, மண்ணுக்கு உயிர் வருது. கடைசியில் அப்படி தான் அந்த சரீரத்தின் மேலே ஊதுறாரு. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் சரீரத்தில் ஊதுறாரு. 2 ஊத்தம் ஊதுறாரு. ஊதின உடனே அவங்க கால் ஒண்டி ஒரு பெரிய சேனை எழுந்து நின்றார்கள். அப்போ என்ன ஆகுது பாருங்கள். நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாக இருக்கிறேன், அது பரிபூரணப்படம் வந்தேன். ஜீவனை கொடுக்க வந்தேன், அது பரிபூரணப்படம் வந்தேன். பெர்ஃபெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ், முழுமையான அனுபவம் கொடுக்க வந்தேன் அப்படி சொல்லிட்டு அவன் கேட்குறான். பிலாத்து கேட்குறான். என்ன கேட்குறான்? யோவான் 18:35 சத்தியமாவது என்ன? நானே வழியும் சத்தியம் ஜீவன் சொல்லிட்டு இல்லை, சத்தியமாவது என்ன அப்படின்னு கேட்குறான். அப்போ அவர் சொல்கிறாரு, இஸ்ரேல் இன்னொரு நிக்கோதேமுக்கு சொன்னார், நீ இஸ்ரேல் போதகனாக இருந்து இது உனக்கு தெரியலையா? மனந்தன்மை என்ன தெரியலையா? இவன்ட்டு சொல்கிறாரு, சிலுவையில் நின்று நின்றவனுக்கு மட்டுமல்ல ராஜா என்று இங்கே தெரியாமல் போய்விட்டது. நீங்கள் சிலுவையில் அறையப்பட்டு கொண்டிருக்கிறவர் ஒரு பெரிய அரசன். இவ்வொன்று அவன் 5:12 குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். யாருக்குள்ளே இயேசு இருக்கிறாரு அவன் தான் உயிருள்ளவன், மற்றவன் செத்தவன். செத்தவனை பற்றி நமக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவன் எப்படியும் இருப்பான். 1 யோவான் 5:12 குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். யாருக்குள்ளே இயேசு உள்ளே இருக்கிறார். இயேசு வீட்டில் இருக்கலாம், ஆலயத்தில் இருக்கலாம், தெருவில் இருக்கலாம், உலகத்தில் இருக்கலாம். ஆனால் அவர் எங்கே இருக்கணும் அப்படின்னா நம்முடைய இருதயத்துக்குள்ளே இருக்கணும். இவ்வளோ பெரிய அண்ட சராசரனை படுத்த பெரிய கடவுள் இறைவா, நீ என் உள்ளத்தில் வாசம் பண்ணக்கூடிய அளவுக்கு நான் பெரியவன், நீ அந்த அளவுக்கு சிறியவன், என் இருதயத்துக்குள்ளே வரக்கூடிய அளவுக்கு நீ ஒரு சின்னவன் தான், நான் தான் பெரியவன்னு சொல்லி ஒரு பக்தன் சொல்கிறார். அப்படி சொல்லிவிட்டு எவ்வளவு ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல.
சொத்து சுகம் நிறைய இருக்கலாம், அது அவனுக்கு உயிர் கிடையாது. குமாரன் வந்தால் தான் உயிர். அப்போ யோவான் 14:7 என்னை அறிந்திருப்பீர்களானால் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். நீ என்னை அறியலையே, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியலையே. இத்தனை அற்புதங்கள், இத்தனை அடையாளங்கள், இத்தனை காரியங்கள் சொன்ன பிற்பாடும் நீ எங்கே அறியலை. இதை பார்த்துட்டு இவர் கர்த்தர் அப்படின்னு தெரியலையே. மாம்சத்தில் வந்த கிறிஸ்து கடவுள் என்று அவங்களுக்கு தெரியல. எப்போ தெரியுது? அவர் இறந்த பிற்பாடு உயிரோடு வந்த பிற்பாடு தெரியுது. அதனால அவங்க ஆவி அனுப்புகிறார், பரிசுத்தாவி அனுப்பின பிற்பாடு தெரியுது. 1 யோவான் 2:17 அந்த அபிஷேகம் உங்களுக்கு போதிக்கிறது. இப்போ நான் உங்களுக்கு போதிக்கிறேன், எனக்கு யார் போதிச்சா? எனக்கு இயேசு ஆவியான எனக்கு உணர்த்தினார். இந்த தலைப்பில் பேசு அப்படின்னு சொல்லி, இனிமேல் அறிவாய். நான் இப்போ டெய்லி அவரை அறிஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறேன். இயேசு எப்படிப்பட்டவர்னு சொல்லி டெய்லி அறிந்து கொண்டே இருக்கிறேன். அப்படி சொல்லிட்டு அந்த அபிஷேகம் போதிக்கிறது. லூக்கா 12:12 ஆவியான உன்னை போதிப்பார். போதிக்கிறது யார்? இயேசு, ஆவியானவர். ஆவியானதான் நம்மளோட உள்ளத்துக்குள்ளே வாசம் பண்ணி இன்னதை பேசு, இந்த சொல்லு அப்படின்னு சொல்லி அவர் நம்மோடு பேசுகிறார். பேசுகிறதுனாலே தான் கர்த்தருடைய வார்த்தை நாம் அறிய முடிகிறது, தேவனை அறிய முடியாது. எத்தனை பேர் தேவனை அறியாமல் இருக்கிறார்கள்? தேவன் பக்கத்தான் இருந்தார், அறியலை. இவர் யாருன்னே தெரியல. வீட்டுக்குள்ளே இருக்கிறார் இயேசு. வீட்டுக்குள்ளே இயேசு இருக்காருன்னு தெரிஞ்சால் அங்கே சண்டை வராது, பிரச்சனை வராது, பாவம் வராது, சாபம் வராது. கொலோசையர் 3வது குறிப்பு சொல்ல பாருங்க. கொலோசையர் 1:10 தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடையுங்கள். தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடையணும். அது எவ்வளவு பெரியவர்! இந்த நாட்டில் முதல் மந்திரியோ அல்லது மத்திய மந்திரிகளோ, மத்திய அமைச்சர், பிரதம மந்திரியோ வந்தால் லட்சக்கணக்கான கூட்டம் கூடும். ஞானிகளுக்கு மறைத்து பாலருக்கு வெளிப்படுத்துகிற தேவன் தம்முடைய ஞானத்தை நமக்கு ஒவ்வொரு நாளும் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். நம்ம பிரகாசமாகிறபடிக்கு 1 Corinthians 4:4 சொல்லப்பட்டிருக்கிறது. பிரகாசிக்காதபடிக்கு பிசாசானவன் அதன் கண்களை குருடாக்கி விட்டான். அவங்களுக்கு என்ன தெரியுது? இந்த உலகத்தை பார்த்த உடனே அதான் தெரியுது. அழகான நாடகம், அழகான பாடல், இதுதான் அவங்களுக்கு தெரியுது. ஆலயங்களில் போய் பார்த்தால் உபவாச கூடுகைன்னா 10 மணிக்கு சாப்பிட்டு வீட்டில் சாப்பிட்டு வந்துடுவாங்க. பிறகு 1 மணிக்கு சாப்பாடு. அது என்ன ஃபாஸ்டிங்? அது உபவாசமே அல்ல. தேவசால இருக்கிற கிறிஸ்துவின் ஒளி பிரகாசமாகிறாதபடிக்கு சாசனுடைய மனதின் கண்களை குருடாக்கிட்டான். நீங்கள் இன்னும் யாருன்னு சொன்னீர்கள்? ஜீவனுள்ள தேவனாகி கிறிஸ்து. அப்போஸ்தலர் 4:6 சொல்லப்பட்டிருக்கிறது. வசனத்தை கேட்ட அத்தனை பேரும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஏறத்தாழ 5000 பேர் நைட் சேர்த்து கொள்ளப்பட்டாங்க. ஒரே பிரசங்கம்தான், 5000 பேர். 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அப்போஸ்தலர்களே சீசருடைய தொகை பெருகிட்டு, நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு, இப்போ பெருகிட்டு. ஏன்? இப்போ வெளியே வந்துட்டார் ஆண்டவர். எங்கே வந்துட்டார்? மனுஷனாக இருந்த கர்த்தர், மனுடாதாரம் எடுத்திருந்த தேவன் இப்பொழுது உயிரோடு இறந்ததுனாலே உயிரோடு எழுந்து இன்றைக்கு நம்மத்தில் என் உள்ளத்துக்குள்ளே இருக்கிறார், உங்கள் உள்ளத்துக்குள்ளே இருக்கிறார். அப்போ நீங்கள் அவர் அறியலாமா? நான் கூட ஒரு சாதாரண ஒரு ஊழியக்காரனாகத்தான் இருந்தேன். என் மீது ஒரு கிரிமினல் வழக்கு தொடரப்பட்டது. அது தண்டனைக்கு வரக்கூடிய அளவு பேப்பர்லாம் வரல. அது தண்டனைக்கு வரக்கூடிய அளவுக்கு வந்தவுடனே எனக்கு மிகுந்த பயம் உண்டாயிடுச்சு. உங்களுக்கு தெரியும், இந்த திருநெல்வேலி குற்றையியல் நீதிமன்றத்தின் பக்கத்தில் ஒரு பெரிய பள்ளம் இருக்குது. காம்பவுண்டெல்லாம் போட்டிருக்காங்க. முதல்ல போடலை, இந்த கேஸ் நடக்கும்போது போடலை. அவர் அன்றைக்கு இருந்த நீதிபதி இந்த கேஸுக்கு இந்த கோர்ட்டுக்கு நீ எல்லா கோர்ட்டுக்கும் போயிட்டு கடைசியில் வாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனால் அது 12 மணிக்கு தான் ஆரம்பமாகும், 5 மணி வரைக்கும் நடக்கும். அப்போ நான் அந்த குழியில் இறங்கினேன். மத்தியானத்தில் முழங்கால் போட்டேன்.
இயேசுவே என்னுடைய பாவங்களெல்லாம் மன்னியும், என்னுடைய பாவங்களெல்லாம் மன்னித்தருளும் அப்படி கேட்டேன். வானம் திறக்கப்பட்டிருந்தது. இயேசு இறங்கி வந்தார். ஒரே ஒரு வார்த்தை சொல்ல, நீ கோர்ட்டுக்கு போ அப்படின்னார். கோர்ட்டுக்கு போனால் அவர் மனதார் பிராதாரம் சத்தம் போடுவாங்க, அதெல்லாம் எடுப்பாங்க. கேஸ் கட்டை எடுத்து கடைசி என்னுடைய கேஸ் கட்டை எடுத்தார். எடுத்து தம்பி இங்கே வாங்கன்னு கூப்பிட்டார். எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. யாரையும் தம்பி வாடா படம் தான் சொல்லுவாங்க. சாட்சி சொல்ல வந்த 70-80 வயசு ஆட்களை கூட எறப்பட்டியில் எறடக்கில் அப்படின்னாங்க. நான் என்னையே தம்பி வாங்கன்னு கூப்பிட்டு, இவங்கெல்லாம் பொய் சொல்கிற மாதிரி எனக்கு தெரியுது, உங்களுக்கு விடுதலை. ஏன்னா சத்தியத்தை நம்ம அறிஞ்சாச்சு. சத்தியத்தை அறிவு சத்தியம் உங்களுக்கு விடுதலையாக்கும். இயேசுவுக்கு இந்த பிரச்சனை விடுதலை கொடுக்க முடியும் அப்படி நான் நம்பினேன். நீங்கள் கூட என்ன சொல்லணும் தெரியுமா? என்ன இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிந்து கொள்வாய். யோவான் 13:7 இனிமேல் அறிவாய். இனிமேத்தான் அறிய முடியும். தெரிஞ்சாச்சுல்ல, அப்படி வல்லமை என்னன்னு தெரியுமில்ல, இனிமேல் அறிவாய் அப்படி சொல்லிட்டு தேவனே சொல்கிறார், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள்? பேதுரு உடனே சொன்னார், நிஜமுள்ள தேவனாகிய குமாரனாகிய கிறிஸ்து. அன்றைக்கு வசனத்தை கேட்டவர்கள் 5000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். ஒரே நாளில் ஒரே பிரசங்கத்தில் 5000 பேர். இப்போ நம்ம நாட்டுக்கு கூட சென்னை கூட தோமா வந்திருந்தார். அவர் உயிரோடு காலத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி தோமா நம்ம மெட்ராஸ் பட்டணத்துக்கே வந்தார். தமிழ்நாட்டின் தலைநகருக்கே வந்தார். அவருடைய கல்லறை அங்கே இருக்கிறது, அவருடைய உடல் இருக்கிறது. ஆனால் அவர் யாரும் இன்னைக்கு பேர் நிறைவே தெரியல. இவர் சர்வ பலமுள்ள ஆண்டவருடைய மகன், வேலைக்காரன், இன்னைக்கு வரை தெரியல. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட சாரார் அவரை எடுத்துக்கொண்டார்கள். அதாவது கத்தோலிக்க சபை அவரை எடுத்துக்கொண்டார். அதனால் அவரை வச்சுக்கிட்டாங்க. கோவாவில் கூட சென்ட் ஃப்ரான்சிஸ் இங்கே ஒரு ஆர்சி சாமியார் கடவுளாயிட்டார். ஏறத்தாழ 400 வருஷமாக அந்த உடல் அழியாமல் இருக்கிறார். அழிஞ்சிருக்கும்னா அவரை மண்ணோடு மண்ணாக போயிருக்கோம். நாமும் கூட ஒரு நாளில் இந்த பூலகத்தோடு போகும்போது அது இப்போ திரும்ப நம்ம வரப்போகிறதே இல்லை. இதுதான் ஒரே ஒரு வாழ்க்கை, கடைசி வாழ்க்கை. அதனால் இயேசு என்ன செய்வார்னு நம்ம உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். கடைசியில் ஒரு வார்த்தை, ஒரு குறிப்பு சொல்ல பாருங்க. அதாவது சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோவான் 8:40 சத்தியத்தை சொன்ன மனிதனாகி என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். சத்தியத்தை சொன்ன மனிதனாகி என்னை, அந்த ஒரு இடத்துல தான் இயேசு தம்மை தாமே மனிதன் என்று ஒப்புக்கொள்கிறார். விடுதலை மனிதனை கொலை செய்ய தேடுகிறீர்கள். 18ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க பிறந்தேன், இதுக்கு தான் ஏன் வந்தேன். நீ எதுக்கு வந்த அப்படின்னு கேட்டால் அவருடைய வாழ்ந்து வருகிறது. சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தேன், அதற்கு தான் பிறந்தேன். பிலாத்து கேட்குறான், சத்தியவாதி என்ன? அவன் ஒரு பெரிய ராஜா, அவனுக்கு தெரியல. ஆனால் சாதாரண ஞானிகளுக்கு மறைத்து பாலருக்கு வெளிப்படுத்த தேவன். ஒரு ஊரில் வேலை பார்த்தேன். அப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு அந்த நேரத்தில் அந்த குழந்தை சின்னதாக இருந்துச்சு, 5 வயசு. டேபிளை நகட்டணும். நகட்டேன்னா நான் திணற மாதிரி அதுக்கு உணர்ந்துருக்குது. அது கை வச்சது. நான் அந்த டேபிளை தள்ளிட்டேன். அது என்ன நினச்சிக்கிட்டேன் அப்படின்னா, அப்பாவுக்கு முடியலை, நான் தான் தள்ளிட்டேன் அப்படின்னு. இன்றைக்கி அநேக ஊழியக்காரங்க அப்படி தான் நினைக்கிறாங்க. அநேக ஊழியக்காரங்க அப்படி தான் நினைக்கிறாங்க. எப்படி? என்னால் எல்லாம் முடியும். ஆனால் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. இயேசு என்கிற சக்திக்கு சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க பிறந்தேன், அதுக்கு தானே வந்தேன். சீடர்கள் கேட்டாங்க, இப்போ எங்களுக்கு என்ன கிடைக்கும்? எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இப்போ அவர் சொல்கிறாரு, மத்திய 22:20 மறுஜென்ம காலத்தில் நியாயாதிபதியை வீட்டிருப்பீர்கள். மறுஜென்ம காலத்தில் உங்களுக்கு கிடைக்கும்.
இப்போ இல்லை, என் ராஜ்யம் உலகத்துக்குரியது அல்ல, என் ராஜ்யம் பரலோகத்துக்குரியது. இந்த பரலோகத்துக்குரிய ராஜ்யத்தை சுதந்திரத்துக்குள்ள என்ன செய்யணும்? அதான் இன்றைக்கி செய்தி. சத்தியத்தை அறிந்து கொள், தேவனை அறியார்கள், வளருங்கள், ஜீவன் உண்டா இருக்கும்படி வந்தார், அவரை பிடித்து கொள்ளுங்கள், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியத்தை இந்த உலகத்தில் அநேகர் பெற்றிருக்கிறார்கள், அநேக ஊழியக்காரர்கள் பெற்றிருக்கிறார்கள். இன்றைக்கு பிரசங்கங்களெல்லாம் செழிப்பான பிரசங்கமாக தெரியுது, ப்ராஸ்பரஸ் மெசேஜஸ், செழிப்பான பிரசங்கங்கள். நீ பாவின்னு சொல்லியாச்சுன்னா அந்த சர்ச்சுக்கு ஆளே போகாது. இல்லை நீ இங்கே வா, உனக்கு இயேசு எல்லாம் தருவார் அப்படின்னு சொன்னால் தான் ஜனங்களே வராங்க. பொய்யான தீர்க்க தரிசனங்களை சொன்னால் தான் உள்ளே வந்து நிற்கிறான், இல்லை வரமாட்டேங்க. இவரை மாதிரி இயேசுவை போல் அடி வாங்கி மிதி வாங்கி கொலை செய்யப்பட்டு அப்படி இருந்திருப்பாங்கன்னா இந்த இந்த இந்தியாவே இயேசுக்கு சொந்தமாக இருக்கு. இந்தியாவே இயேசுக்கு சொந்தமாக இருக்கு. தோமாங்கிற ஒரு மனிதன் வந்தார், அங்கே ஒரு பெரிய மாற்றம் ஒன்றும் ஏற்படலை. ஏன் அப்படின்னா அவங்களுடைய இருதயம் வந்து இருளடைந்து விட்டது. இருதயம் சாசு அவங்களுடைய கண்களை மூடி போட்டான், இவரால் முடியல. ஆனால் ஆவியானவர் சொல்கிறாரு, எப்பா நீங்களாம் என்ன செய்ய போகிறீங்க தெரியுமா? 22ஆம் அதிகாரம் 20 வசனத்தின்படி மறுஜென்ம காலத்தில், இந்த பூலோகத்தில் அல்ல, மறுஜென்ம காலத்தில் 12 கோத்திரங்களையும் நியாயந்திருக்கும் நியாயாதிபதியை வீட்டு சிங்காசனத்தின் மேல் என்னோடு கூட வீட்டு இருப்பீர்கள். இது ஒரு பெரிய பாக்கியம். இதைத்தான் கொடுக்கறதுக்கு இயேசு இந்த பூலோகத்திற்கு வந்தார். அவர் அறிவாய், இப்பொழுது அறியாய், இனிமேல் அறிவாய். இனிமத்தான் உனக்கு அது தெரியும், அதுவரை உனக்கு தெரியாது. அவர் வந்த நோக்கம், இவர் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, சிலுவையில் இருந்து கொண்டு தான் இந்த வார்த்தையை சொல்கிறார். பிதாவர்களுக்கு மன்னின்னு சொல்லி சும்மா ரூம்குள்ளே உட்காந்து சொல்லலை. அவர் வந்து சிலுவையில் தான் சொல்கிறார், பாடுகளை சகித்து கொண்டு சொல்கிறார். ரெண்டாவது, நான் உங்களுக்கு ஜீவனை கொடுக்க வந்தேன், உனக்காக மரணமடை கூட நான் ரெடியாக இருக்கேன்யா அப்படி சொன்னார். மூன்றாவது, நீங்கள் தேவனை அறிய அறிவில் விருத்தி அடையணும். கர்த்தரை அறிந்தால் மட்டும் போதாது, அவர் ஒரு கடவுள் இல்லை, அவரோடு கூட சேர்ந்து வாழணும். கடைசியில் சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியத்தை இன்று இந்த தொலைக்காட்சி மூலமாக இயேசு உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நன்றாக சிந்தித்து பாருங்கள். நெழுந்து காலங்களிலே உங்களை ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்யுங்கள், கட்டாயம் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணிடுவோமா? பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, இந்த சந்தோஷமான மத்திய நேரத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஜேடிகே தொலைக்காட்சியிலிருந்து இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்ற வார்த்தைக்காக எமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு பேசியிருக்கிறீர் ஆண்டவரே. மறுஜென்ம காலத்திலே மோடு கூட சேர்ந்து ஜனங்களை நியாயத்திற்கு நியாயாதிபதிகளாக வீற்றிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். இந்த நம்பிக்கை விற்கப்பட்டு போகாதபடி காத்துக்கொள்ளும். ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்கிறோம். எனக்கு கொடுத்த கிருபை பயன்படுத்தி அனைவரையும் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. வசனத்தை கேட்டு ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். நன்றி, வணக்கம்.